விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவில் உப்பளங்கள் அமைந்துள்ளன. தமிழ்நாட்டில் தூத்துக்குடிக்கு அடுத்தபடியாக அதிக அளவு உப்பு உற்பத்தி செய்யப்படும் இடமாகவும் மரக்காணம் விளங்குகிறது. இங்கு ஆண்டுதோறும் டிசம்பர் மாதத்தில் உப்பு உற்பத்திக்கான முதற்கட்ட பணிகள் துவங்கப்படும். இந்த பணிகள் முடிந்து ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் உப்பு உற்பத்தி துவங்கப்படும். அதில் இருந்து செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதம் வரையில் உப்பு உற்பத்தி தொடர்ந்து நடைபெறுகிறது. உப்பள தொழிலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 4000 குடும்பங்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இப்பகுதியில் ஆண்டுதோறும் 25 லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு தமிழ்நாடு மட்டுமல்லாது ஆந்திரா, கேரளா, புதுவை உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்கின்றனர். இங்கு உற்பத்தி செய்யப்படும் உப்பு உணவுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. தற்போது மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் உப்பு உற்பத்தி பணியில் தொழிலாளர்கள் காலை 5 மணி முதல் 10 மணி வரை தீவிரமாக ஈடுபடுகின்றனர். 100 கிலோ உள்ள ஒரு உப்பு மூட்டையின் விலை 450 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை விற்பனையாகிறது. கோடை மழையால் காலம் தாழ்ந்து உப்பு உற்பத்தி துவங்கிய நிலையிலும் உப்பு நல்ல விலைக்கு விற்பனையாவதால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக மரக்காணம் செய்தியாளர் ஏழுமலை.